சினிமா பின்புலம் எதுவுமில்லாமல் தொகுப்பாளராக தன் வாழ்க்கையை தொடங்கி இன்று தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக உயர்ந்துள்ளார் நடிகர் சிவகார்த்திகேயன். சமீபத்தில் வெளியான அமரன் படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள மதராசி திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் சிவகார்த்திகேயனின் வெற்றிக்கு காரணம் அவரது உழைப்பு மட்டுமல்ல, நன்கு திட்டமிடப்பட்ட நகர்வுகளும்தான் என்று மூத்த பத்திரிகையாளர் வலைப்பேச்சு பிஸ்மி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகார்த்திகேயனின் பயணம் பல இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம். விஜய் டிவியில் அது இது எது, ஜோடி நம்பர் 1 போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் தனது தனித்துவமான நகைச்சுவை உணர்வு மற்றும் யதார்த்தமான பேச்சால் கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்றார். இந்த பிரபலமே அவரை வெள்ளித்திரைக்கு அழைத்துச் சென்றது. 2012 மெரினா படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான அவர் தொடர்ந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், எதிர்நீச்சல், மான் கராத்தே என பல வெற்றி படங்களை கொடுத்து பாக்ஸ் ஆபீஸ் மன்னனாக உருவெடுத்தார். டாக்டர் டான் போன்ற படங்கள் 100 கோடி ரூபாய் கிளப்பில் இடம் பிடித்து அவரது மார்க்கெட்டை உச்சத்துக்கு கொண்டு சென்றன. வலைப்பேச்சு பிஸ்மி சிவகார்த்திகேயனின் வளர்ச்சி குறித்து பேசும்போது சில சுவாரஸ்யமான ஆனால் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். சிவகார்த்திகேயனை விட திறமையானவர்கள் இங்கு இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத இந்த உச்சம் இவருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு பின் சில விஷயங்கள் இருக்கிறது. தன்னை எப்படி மார்க்கெட்டிங் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் பக்கா பிளான் சிவகார்த்திகேயனிடம் இருக்கிறது என்று பிஸ்மி கூறினார். அவரது முன்னாள் மேலாளர் ஆர்.டி. ராஜாதான் இதற்கு முக்கிய காரணம் என்று பிஸ்மி குறிப்பிட்டார். சிவகார்த்திகேயன் பற்றி எந்தவொரு எதிர்மறை கருத்தும் பரவாமல் அவர் பார்த்துக்கொள்வார். அதை மீறி யாராவது எழுதினால் இவர் எம்ஜிஆர் மாதிரி கடவுளின் குழந்தை என்று பேசி அவர்களின் மனதை மாற்றி விடுவார் என்றார். மேலும் தனுஷ், சிம்பு, விஜய் சேதுபதி, சூர்யா போன்ற முன்னணி நடிகர்களை மிஞ்ச வேண்டும் என்பதே சிவகார்த்திகேயனின் எண்ணம் என்றும் அதற்காக ஒவ்வொரு படம் முடிந்த பிறகும் தனது சம்பளத்தை பெரிய அளவில் உயர்த்தியதாகவும் பிஸ்மி கூறினார். இப்பொழுது நாம் சம்பளத்தை உயர்த்தினால் 2 நடிகர்களை கீழே இறக்கி நாம் மேலே சென்று விடலாம் என்ற எண்ணம்தான் இதற்கு பின்னால் இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிஸ்மியின் கூற்றுப்படி மதராசி திரைப்படம் சிவகார்த்திகேயன் யார் என்பதை தீர்மானிக்கும் படமாக அமையும். அமரன் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம். அந்த படத்தில் எந்த ஹீரோ நடித்திருந்தாலும் நன்றாக ஓடியிருக்கும். ஆனால் மதராசி படம்தான் 300 கோடி வசூல் கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் சிவகார்த்திகேயன் மீது இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். விஜயின் கோட் படத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி காட்சிக்கு பிறகு அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் தான் என்று ரசிகர்கள் கோஷம் எழுப்பி வரும் நிலையில் பிஸ்மியின் இந்த பேச்சு இணையத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் என்று ரசிகர்கள் பலமுறை கூறியபோது அண்ணன் அண்ணன்தான், தம்பி தம்பிதான் என்று சிவகார்த்திகேயன் பதிலளித்தார். இருப்பினும் அவரது நடவடிக்கைகள் விஜயின் இடத்தை பிடிப்பதற்கான ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. சிவகார்த்திகேயனின் இந்த வளர்ச்சிக்கு அவரது உழைப்பு, திட்டமிடல் மற்றும் ரசிகர்களுடனான அவருடைய இணைப்பு ஆகியவை காரணமாக கூறப்படுகிறது. அவர் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் திரையுலகில் அவர் அடைந்திருக்கும் வெற்றி மறுக்க முடியாதது. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.